பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கோலியாத்தை குறித்து தாவீது இவங்களை கொடுத்து நம்ம இப்பொழுது பார்ப்போம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். இப்பொழுது கோலியாத் என்பவன் ஒரு அரக்கன் என்றெல்லாம் கூட சொல்லலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்து பேசுவான். அவன் ஒரு பெலிஸ்தியன். இதை பார்த்த தாவீது அவனோடு போய் சண்டை போடுவதற்காக போகலாம் என்று சொல்லும் பொழுது அதற்கு சவுல் சொல்லுகிறான், அவன் சிறுவயதிலேயே யுத்த வீரன், அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது, நீயும் ஒரு சிறு பையன், அவனோடு போய் நம்ம மோத முடியாது என்று சொல்லி சவுல் சொல்லுகிறான். அதற்கு தாவீது, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு கரடியும் சிங்கமும் வந்தது. அது என்னுடைய ஆடுகளை கடிக்கும்போது நான் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேன். அப்பொழுது என்னுடைய பலத்தினால அது நான் செய்யலை, கர்த்தருடைய பலம் எனக்குள் இருந்ததுனாலே அப்படியே நான் செய்தேன். இந்த கோலியாத்தை முறியடிப்பதற்காக கர்த்தர் எனக்குள் இருப்பதனாலே கர்த்தருடைய நாமத்தை கொண்டுதான் அவனை நான் ஜெயிக்க முடியும் என்று தாவீது சொல்லுகிறான். பிறகு அந்த கோலியாத்துக்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. தலைக்கு கவசம், மார்க்கவசம், ஈட்டி, அம்பு, யுத்தத்திற்கு தேவையானது எல்லாமே அந்த கோலியாத்திடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சிறு பையனாகிய தாவீதிடத்திலே ஒரு கவன் மட்டும் இருக்கிறது. அதனாலே அவன் தாவீதை பார்த்து கோலியாத் சிரிக்கிறான். இவனா நம்மளோட சண்டை போடுவதற்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக தாவீதை நினைக்கிறான். ஆனால் தாவீது கர்த்தருடைய பலத்தை கொண்டு இவனை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே ஆற்றங்கரைக்கு போகிறான். அங்கே 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். தன்னுடைய உரையிலே போட்டுவிட்டு அந்த கவனிலே ஒரு கூழாங்கலை மட்டும் வைத்து கவனிலே வைத்து நல்லா சுற்றுகிறான். சுற்றி வேகமாக அடிக்கிறான். கோலியாத்தை பார்த்து அவன் வேகமாக அடிக்கும் பொழுது அந்த ஒரு கூழாங்கற்கள் அந்த நெற்றியிலே மிகவும் ஆழமாக பதிந்தது. இதனாலே அந்த கோலியாத் கீழே விழுந்து விட்டான். மயங்கி கீழே விழுந்து உயிரையும் விட்டான். இப்படித்தான் கோலியாத்தை போன்ற ஒரு பெரிய மனிதர்கள் உங்களிடத்தில் சண்டை போடுகிறார்களா, அல்லது ஒரு பெரிய தடை உங்களுக்குள் வருகிறதா குடும்பத்திலே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இயேசு என்னும் நாமத்தினாலே நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியும். கோர்ட்டு கேஸ் இருக்கிறது, இதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? ஆனாலும் நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டுமே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென்.